நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் அவர்களின் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கோச்சார பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான தெய்வ வழிபாடுகள் உகந்தது அப்படிங்கிறத பற்றியும் பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கோச்சார ரீதியான மாதம் பொது பலன்கள், மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில், விதி அடிப்படையில், பிறப்பு ஜாதகத்தில் அடிப்படையில் எப்படி இருக்குது, எந்த கிரகத்தின் வலிமை நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கோம். நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது உங்களுடைய வாழ்நாள் பலன் கிடையாது, இது மாத பலன் தான். இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாதத்திற்கான பொது பலன் தான் இந்த துலாம் ராசிக்கு. அந்த வகையில் பார்க்கையில் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நீசம் பெற்று 12ஆம் இடத்துல அமர்ந்திட்டார். ராசிநாதன் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கிரன் தான் துலாம் ராசி அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல நீசகதியில் இருக்கிறார். சரி, ஃபஸ்ட்டு அடுத்து வேலை தொழில் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 6 8 போய் இருக்கிறார். ஸோ 10 சந்திரன் 10ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பு தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் ராசி அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீசமடைந்து கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதுனால, கேது பார்த்தோம்னாக்க அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் உத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11 நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு, ஒரு 7 நாட்கள், ஒரு வாரம் சொல்லக்கூடிய சும்மா ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். பிறகு பார்த்திங்கன்னா நீசமடைந்த சுக்கிரனால் என்ன நடக்கும்னா, மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மன விரயம், மனஸ்தாபங்கள், மன விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். மனதில் ஒரு குழப்பம். ஏற்கனவே கேது பகவானோடு சேர்ந்த சுக்கிரன் ராசிநாதன் ஏற்கனவே கேது 12 இருந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்குறாரு. அவரோட போய் ராசிநாதன் சேர்றாரு. அப்போ என்னன்னா ஒரு இனம் புரியாத கவலை, மனக்குழப்பம். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், என்ன நடக்குது வாழ்க்கையில், என்ன செய்யணும், நம்ம போகிற பாதையெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அது பாருங்களேன், உங்களுக்கு செப்டம்பர் 19 20ஆம் தேதி வரையும் தான் இந்த பிரச்சனை. செப்டம்பர் 20ஆம் தேதி வரையும் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. ஆமாம், உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா ராசிநாதன் நீசமடைகிறார். 12ஆம் இடத்துல மருத்துவமனை செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு சேர்ப்பார்.
அப்போ உடல் ஆரோக்கியம் அவசியம் எடுத்துக்கணும். அப்போ என்னன்னா, டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை போட்டு மனதை குழப்பக்கூடாது, மனக்குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இருக்குது. சரி, இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஒரு 20 days தான், 20 நாள் தான். 20 நாட்களுக்கு பிறகு இதிலிருந்து நீங்கள் மீண்டு கடந்து வந்துடலாம். அப்போ ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக போகணுங்கிற அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் லாபங்கள், அரசு காரியங்கள் நல்லபடியாக நடக்குது. கமிஷன் தொழில்கள் உங்களுக்கு வெற்றி வருது. கமிஷன் தொழில் சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டு, அதே போல் ரியல் எஸ்டேட்டு துறைகள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அப்பா சார்ந்த உறவுகள் சார்ந்த ஒற்றுமை பலப்படுது. அப்பா சார்ந்த சொத்து பத்துக்கள் கிடைக்கும். அது வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது உண்டு. கமிஷன் தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு அறிமுகமாகும். அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு அதிகாரம் சார்ந்த தோரணை, அதிகாரம் சார்ந்த பதவிகள், அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் ஏற்படும். அதிலலாம் எந்த குறைபாடுகளும் இல்லை. அடுத்து பாருங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர்களோட போக்குகள் எப்படி இருக்குது, அவங்களோட பேச்சுவார்த்தை பழக்க விளக்கங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கணும். எதிர்பார்த்த மாதிரி உங்கள் எண்ண ஓட்டத்துக்கு எதிர்பார்க்கிறது மாதிரி அதுங்க இருக்காது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா, பஞ்சமாதிபதி 5 குடையவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று வக்ரகதி நிலையிலே இருக்கிறார். அதுவும் பாருங்கள், நவம்பர் 15ஆம் தேதி வரை இருக்கிறார். கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட 2.5 மாதம் இருப்பார். இந்த 2.5 மாதமும் என்னென்னா, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கனாக்க கூடுதலான கவனம் எடுத்துக்கணுமே தவிர எதையும் புது முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் விட்டுருங்க, கைவிட்டுருங்க, வேண்டியதில்லை. பூர்வீகத்தில் அதை செய்ய போகிறேன்னு போயிட்டு இப்போ எதுவும் எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் சொத்து பத்துக்கள் பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் தலையிட வேண்டாம். கோவில் குளம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரலாம். வழிபாடுகள் சார்ந்த விஷயத்துக்கு போகலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கங்க. ஆனால் நம்ம சொன்னதை கேட்கல, சொன்னதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் வருத்தம் வேண்டியதில்லை. அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, இந்த மாதம், இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 2 விஷயத்தை கடந்து போகணும். நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து கடந்து போகணும். உடல் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, சுப விசேஷங்கள் சார்ந்த விரயச் செலவுகள் உண்டு. அதனால் செலவுகளும் உண்டு. மற்றபடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கணும். அடுத்து புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து பாருங்கள், வேறு என்ன விசேஷம் இருக்குது. வேலை, தொழில், வருமானம், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் அமையும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஒரு புது வாழ்க்கை, புது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். ஒன்றும் பயப்பட வேண்டாம், கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 2 விஷயத்தில் மட்டுமே கவனம் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை திதி அப்படிங்கிறது 2ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு திதி அமைப்பு. அடுத்து 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி திருவிழா வருது, கொண்டாடுங்க. அடுத்து பாருங்கள், செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருது, நல்ல விசேஷமானது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்த சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது.
அதுலேயும் குறிப்பாக 3 சுமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய சுமுகூர்த்த தினங்களாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அஷ்டமி, நவமி, கரிநாள், அதே நேரத்தில் தேய்பிரை, அஷ்டமி, அசஷ்டி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இவைகள்லாம் நம்ம நன்னாளாக நம்ம எடுத்துக்கிறதில்ல. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சில நல்ல விஷயங்கள் செய்கிறனால தவிர்த்துக்கிறோம். மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வகையில் நம்ம சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.